ஒரு ஆக்ஷன்ல தவறுகள் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறாங்க. ஆக்ஷன்ல நீங்க டிசப்பாயிண்டடா இருந்தீங்களா இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 7 ஹாஃப்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ட்ரிப்பாடி விட்டுருங்க, ஹூடா விட்டுருங்க, ரச்சின் ரவீந்திரா காமியாக்கே ஏன் வந்து அந்த இது வரலன்னு தெரியல. அவங்களுக்கே அந்த பேட்டிங் எங்க போச்சு எதுவுமே புரியல மேனேஜ்மெண்ட்டுக்கு. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அதை ஸ்டக்கா நிக்க கூடாது. பிளமிங் சொல்றாரு இல்ல நாங்க சீனியர் பிளேயர்ஸ் நம்பர் சொன்னாலுமே டீம்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. டக்குன்னு பாத்தீங்களா கொண்டு வந்தாங்க. ஆயுஷ் மாத்திரை திறமையை யோசிச்சு எடுத்துருந்தாங்க. ரஷிக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. டெவால் பிராவிஸ் இவன் தான் செட் ஆவான் அப்படி கொண்டு வந்தாங்க. டெவால் பிராவிஸ் நீங்க வந்து ஸ்டேடியத்துல நான் லைவா பாத்துட்டு இருக்கேன். அவன் அட்டகாசமா ஃபேன்ஸை பார்த்து கூஸ் பம்ப் ஆகி கிடக்குறான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் தெரியுமா, அவன் வந்து அப்படி இதுதான் நிப்பான், எப்பவுமே லைன்ல தான் நிப்பான். நம்ம ஆளுங்க அவனை கூஸ் பம்ப் பண்ணி விடுறானுங்க. அவன் வந்து புதுசா ஃபீல் பண்றான். அவன் சொல்லியிருக்கான், என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், பண்ணிட்டு தான் இருக்க போறேன் இந்த டோர்னமெண்ட். நெக்ஸ்ட் சீசன் அவனை உள்ள கொண்டு வந்தோம் எடுத்திருக்கலாம் நமக்காக. ஏன் ரிவ்யூ எடுக்காம விட்டான்னா மனசு கேட்கல. நேத்தெல்லாம் தூக்கமே வரல எனக்கு.